பரஞானம் யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் சிவைய நம்ம குருநாதர் பாபாஜியோட திருவடிகளை வணங்கி இன்னைக்கு என்னம்மா எங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா, உங்களை இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே நேசிக்க பழகுங்க, காதல் செய்ய பழகுங்க, அன்பு காட்ட பழகுங்க அப்படின்னு அவங்களுக்கு இப்ப சொல்றேன். அப்படியம்மா எப்படிம்மா எல்லாருமே நம்ம காதலிக்க முடியும்? காதல் அப்படிங்கிறது ஒண்ணு தானே, அது இரு மனம் ஒரு மனமா ஆகிறது தானே, ஒருத்தர்கிட்ட தானே அந்த வரும் அப்படின்னா கிடையவே கிடையாது. காதலுக்கு மறுபெயர் அப்படிங்கிறது நேசிப்பது. எடுத்த உடனே நமக்கு ஒருத்தர் மீது காதல் வராது, நேசிக்க ஆரம்பிப்போம், பிடிச்சு போயிடும், அவங்க மேல நம்ம அன்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், அன்பு வந்துடும். நேசிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அன்பு வந்துடும். அந்த அன்பு தான் காதலா மாறும். அந்த காதல் கருணையா மாறும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இரு மனங்கள் ரொம்ப அதிகமா ஒருத்தருக்கு ஒருத்தரா இணையா உறவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே. திடீர்னு ஒரு உயிருக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய உறுப்புகளை கொடுத்து அவங்க காப்பாற்றுவாங்க. அந்த இடத்துல அது அங்கே என்ன வேலை செய்யுது அப்படின்னா, அன்பு கருணை வேலை செய்யுது. இதுக்கு மூலம் எது அப்படின்னா, நேசிக்கிறது, நம்ம காதல் செய்வது. சிவ இந்த காதல் தான் இறைவனுடைய பார்வையில சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, இதே காதல் காமமா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் காமமா மாறுது அப்படின்னா, அந்த காமம் மறுபடியும் அன்பா தான் நம்ம பிறப்பெடுத்திருக்கோம். இப்ப நம்ம அம்மா அப்பா நம்மளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, தாய் தந்தையருடைய அன்பு, தாய் தந்தையருடைய காதல் தான் காமமா மாறி அந்த காமத்தில கருக்குள்ளில நம்ம விழுந்து வெளியில வந்திருக்கோம். பாருங்க எவ்வளவு அழகா சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நல் உயிர்களே, நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நேசிக்க ஆரம்பிக்கணும். எதுவோ எல்லா உயிர் மட்டும் கிடையாது, நாய் நரியில இருந்து, நம்ம வீட்டில் எடுக்கக்கூடிய உணவுகள்ல இருந்து, நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களை இருந்து, நம்ம பயன்படுத்துற செல்போன் முதல் கொண்டு நான் சொல்றேனே, எல்லாத்தையுமே முதல்ல அதிகமா நேசிங்க. நீங்க பிறரை நேசிக்க தான் அவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று. இரண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை அதிகமா நேசிங்க. சிவா அதிகமா காதல் செய்யுங்க, அதிகமா அன்பு கொடுங்க. அதுக்கு நீங்க உங்களுக்குள்ள நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ப மாட்டீங்க. உங்க ஆன்மாவை நீங்க நேசிக்கும் போது, அதுக்கு அன்பு காட்டும் போது, வெளியில இருக்கக்கூடிய பிற ஆன்மாக்கள், பிற உயிர்கள் உங்கள் மீது அன்பா இருப்பாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னு சொன்னா, நம்ம முன்னோர்கள் தான். ஜீசஸ் பார்த்திருக்கீங்கல்ல, ஒரே ஒரு ஆன்மா தான். எல்லாரையுமே அவர் நேசிச்சாரு, எல்லாரையுமே அவர் காதல் செஞ்சாரு, எல்லாரையுமே அவர் அன்பு காட்டினாரு. ஆனா அத்தனை உயிரும் அவர் மேல அன்பா இல்லையா? சித்த பெருமக்கள் அங்கங்க சீவசமாதி அடைஞ்சிருக்காங்க, கண்ணில் கூட நம்ம பார்க்கல. ஆனா நம்ம நேசிச்சு அந்த இடத்துக்கு, அந்த இயற்கை சார்ந்த இடத்துக்கு போறோம், அங்க கருணையா அன்பை பொழியிறோம், கண்ணில் கண்ணீர் வருது நமக்கு. சில பேத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி பவர், உடம்புல இருக்க முடியெல்லாம் கூட நெட்டுக்கும். அந்த இடத்துல தன் சுய நினைவே அவங்க இழந்துருவாங்க. அதனால நம்ம முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நேசிக்க பழக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி. நேசித்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, காதல் செய்ய பழக்கணும். காதல் செஞ்ச விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா, அன்பா அதை மாற்ற பழக்கணும். அன்பான விஷயங்கள் கருணையா, இரக்கமா, பணிவா, பக்தியா நம்மளை கொண்டுட்டு போயிடும். கோயிலுக்கு போறீங்க, சிலையை பார்க்குறீங்க, என்ன தோணும் உங்களுக்கு? அங்கே பக்திலாம் வரவே வராது. சிலையை பார்த்த உடனே அதை ரசிக்க தோணும். முதல்ல அது மேல சொல்ல முடியாத ஒரு பற்று வரும் பாருங்க, அந்த பற்று தான் காதல் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த காதல் என்ன ஆகும்னா, கருணையா மாற ஆரம்பிக்கும். அன்பு பொழிந்து கருணையா மாற ஆரம்பிக்கும். ஒரு எடுத்துக்காட்டு, நான் முருக வழிபாடு, முருகனில என் பையனே நான் சொல்லுவேன். கந்தன், அவனுக்கு பேரு கந்தன். அவன் அந்த கந்தன் வடிவானவன் ஒவ்வொரு கூட்டுக்குள்ளேயும் காற்றா இருக்கான், வேறெல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த காற்று தான் என்ன இருக்கு அப்படின்னா, காதலா மாறி அன்பா மாறி, அதே கந்தன், அதே முருகன் நமக்கு எப்படி இருக்கான், ஒரு விதையா இருக்கான். சொல்ல போனா நம்ம உருவாவருக்கு விந்துநாத தத்துவம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த விந்துவுடைய அமைப்பே முருகனுடைய அமைப்பு தான். சிவ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பதிவை பார்த்துட்டு தனிமையில போய் யோசிச்சு பாருங்களே. நீங்க என்ன வெளியில கொடுக்குறீங்களோ அதுதான் அப்படியே உங்களுக்கு வருது. நீங்க கோபத்தை கொடுத்துட்டீங்க பிறர் மீது அப்படின்னா, அவங்க உடனே உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னை பார்த்து கோவப்படுற, என்ன திட்டுற அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பிறர் கோபம் உங்க மீது பிறர் கோவப்படுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க நேசிங்களே, அந்த இடத்துல அவங்கள நீங்க அன்பா பாருங்களே, அவங்களே ஒரு கணம் யோசிப்பாங்க, இப்படி திட்டுறோம், இப்படி பண்றோம், ஆனா நேசிக்கிறான், அன்பா இருக்கான்ட்டு அவங்க நிலையை மாத்திக்கிட்டு அன்பா இருக்க அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு. அதனால எல்லா இடத்துலயுமே அன்பை கொடுத்துருங்க. அந்த அன்பை தீர்க்கமா கொடுங்க. முதல்ல அதை நேசிச்சு கொடுங்க, பரிபூர்ணமா கொடுங்க.
நிச்சயமா இறைவன் உங்களை வந்து நேசிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா அந்த இறைவன் அன்பா தான் இருக்கான், ஆறுயிரா இருக்கான், ஆத்மாவா இருக்கான், அண்டமா இருக்கான், சிவசிவா சதா சிவமா இருக்கான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் சுவாமி. அது இல்லாம இறைவன் சார்ந்த இயற்கை பொருள் எல்லாம் இருக்கு. கருங்காலி, ருத்ராட்சம், ஸ்படிகம், விபூதி நிறைய இருக்கு. பதிவு பார்க்குற ஏதாவது ஒரு உயிர் வந்து நிச்சயமா வாங்குங்க, எனக்கு பயனுள்ளதா இருக்கும். கை கொடுங்க. சிவாய நம.